வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி சேனலில் கவுன்சிலிங் அப்படின்ற ஹெட்டிங்கில் வந்து இப்போ நிறைய வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கோம். குரூப் 4 2024 பாஸ் ஆகி கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இது வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ கவுன்சிலிங் ரிலேட்டடாக எல்லா வீடியோஸும் வந்து எல்லா வேகன்சி டீட்டெயில் வைஸாக, போஸ்டிங் வைஸாக, ஸ்டேட் சீனியாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி ஒரு 4 டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ண ஓவரால் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 9491. இந்த வேகன்சியில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு குரூப் ஒரு போஸ்டிங்கில் நம்ம என்னென்னு தெரியும். விஏஓ, இதில் விஏஓ போடாமல் விட்டுட்டேன். விஏஓ, ஜேஏ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ அந்த தான். இது போக அதில் வந்து என்னென்னா இன்னும் நிறைய போஸ்டிங் இருக்குது. அந்த போஸ்டிங் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். கவுண்டிங் தான் பார்க்குறக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு, உங்களுக்கு நியரஸ்ட்டாக ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு, நீங்கள் அந்த ரேங்கிங் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்னா அந்தந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் கொஞ்சம் விசாரிங்க. உங்களுக்கு இந்த போஸ்டிங் எப்படி இருக்குது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு கொஞ்சம் விசாரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போய் நீங்கள் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? டிபார்ட்மெண்ட்டை பற்றியே தெரியாமல் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காமல், சில போஸ்டிங்லாம் அந்த பில் கலெக்டர் இதெல்லாம் வந்து சம்பளம் வந்து குறைவாக இருக்குது, ஃபீல்டு ஒர்க் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் தெரியாமலே நிறைய பேர் வந்து போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. அதனால் முன்கூட்டியே உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் யாராவது ஒரு ஆள் 2 ஆள்கிட்ட வந்து விசாரித்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு என்ன போஸ்டிங்கு, என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ நம்மளோட ஓவரால் போஸ்டிங் வந்து 6244. அதுக்கப்புறம் 3 அடெண்டம் போட்டிருக்காங்க. இந்த 3 அடெண்டம் போட்டுட்டு திருத்தி அமைக்கப்பட்ட போஸ்டிங் வந்து எவ்வளோ பார்த்திங்கன்னா 9491 மொத்தம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ என்ன இருந்துச்சு, அதுக்கப்புறம் 1ஏல எவ்வளோ சேர்த்துருக்காங்க, 1பியில் எவ்வளோ சேர்த்துருக்காங்க, 1சியில் 3 தடவை ஒவ்வொரு தடவையும் எவ்வளோ வேகன்சி சேர்த்துருக்காங்கிறது பின்னாடி டீட்டெயிலாகவே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த பதவி தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறனா, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன மாதிரி விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இதுதான் குரூப் 4 அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இப்படி தான் முதல்ல இருந்துச்சு. இப்போ போக போக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய போஸ்டிங்ஸ் அதில் வந்து என்ன செஞ்சாங்க, மிங்கிள் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்டிங் டீட்டெயில் தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதில் என்னென்ன இருக்குலாம் பாருங்கள். விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, இது வரைக்கும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஜேஏ கம் டைப்பிஸ்ட்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஜேஏ அட்மின் கொண்டு வந்திருக்காங்க. ஜேஏ அட்மின்க்குலாம் கண்டிப்பாக வந்து டிகிரி முடிச்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களோட குவாலிஃபிகேஷனை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. எல்லாமே 10th லெவல் நினச்சிட்டே போகாதீங்க. சில போஸ்டிங் வந்து டிகிரி லெவல் கொடுத்துருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்கணும்னு. அதனால் அதையும் ஒரு தடவை பார்த்துருங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு கிரேடு 3, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு 10th, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3 இருந்தால் அவங்க டிகிரி முடிச்சிருக்கணும். ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், கேஷியர், பில் கலெக்டர், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட், இஓ கிரேடு 4. இப்போ இதில் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா லெவல் வந்து கம்மியாக இருக்கும். மற்ற எல்லாருக்கும் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா லெவல் வந்து 8 இருக்கும். லெவல் 8 இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து பேசிக் பே வந்து 19,500. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச போஸ்டிங் குரூப் 4னால் இந்த போஸ்டிங் போக இவ்வளோ போஸ்டிங் அதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய சேர்த்துருக்காங்க. அந்த எல்லா போஸ்டிங் வைஸும் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் விடும்போதே நம்மளுக்கு விஏஓ எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா, போஸ்ட்டு கோடு வந்து நம்ம கண்டிப்பாக எல்லா கோடும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே போகும்போது நம்ம கவுன்சிலிங் போகும்போது எந்த கோடுங்கிறத அவங்க நம்ம கையில் வந்து அந்த ஸ்க்ரீன்லேயும் ஓடும், கையில் டேபும் கொடுத்துருவாங்க. அதுக்கு நாளே நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்தும் வச்சுருப்பீங்க. அதனால் போஸ்ட்டு கோடு வந்து ஒரு பிரச்சனை இருக்காது. என்ன போஸ்ட்டு, அது என்ன விதமான சர்வீஸு, அந்த போஸ்ட்டு வந்து எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. விஏஓ அப்படின்னா 108 போஸ்டிங் இருக்குது. அப்போ அந்த 108ங்கிறது என்னது, ஓவரால் தமிழ்நாட்டில் 108 விஏஓ தேவைப்படுது. அப்போ அந்த 108க்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நம்மளுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா 108 விஏஓ போஸ்டிங் தமிழ்நாடு, ஓவரால் தமிழ்நாடுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும்போது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 402 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ஓவராலாக வந்து இப்போ 402 விஏஓ வந்து இப்போ செலக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க ஸ்கேல் ஆஃப் பேயும் கொடுத்துட்டாங்க. லெவல் 8 அதாவது 19,500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. ஒருத்தவங்க பேசிக் பே 19,500 வாங்குறாங்கன்னா அவங்களோட டோட்டல் சேலரி எவ்வளோ இருக்கும், கையில் எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, எவ்வளோ பிடித்தம் பண்ணுறாங்க, நெட் சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவோட லாஸ்ட்டு பேஜில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் நான் செக்யூரிட்டி அப்படிங்கிறது பணம் எதுவும் கட்ட தேவையில்லை. ஜூனியர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து ஏதாவது உங்களை வந்து ஒரு கேசியராகவோ இல்லை ஏதாவது ஒரு நிதி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் போய் உட்காரும்போது உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெபாசிட் மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த போஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 44 தான். அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இந்த 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி கொடுத்ததெல்லாம் இல்லை. இது வந்து செக்யூரிட்டிங்கிறது
அந்த நிதி பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் போய் இருக்கும்போது அந்த செக்யூரிட்டி இதுக்கு வரணும். ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்லேயே வந்து இவ்வளோ இருக்குது. ஒவ்வொரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ அப்படிங்கிறது ஓவராலாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இங்கே வந்து டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1653 இருக்குது. அவங்களுக்கும் அதே 19500 லெவல் தான். ஸோ இதோட செகண்ட் பேஜில் பார்ப்போம். அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3 கொடுத்துருக்காங்க. அவங்க மட்டும் பார்த்திங்கன்னா லெவல் 10 வாங்குவாங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3யாக இருந்தாலும் கிரேடு வெறும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாக இருந்தாலும் அவங்களோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 10. அதாவது எப்பயுமே டைப்பிஸ்ட்டு விஏஓ ஜேஏவை விட ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து என்னென்னா ஒரு 2000 ரூபா சம்பளம் வந்து எப்பயுமே கூட தான் வாங்குவாங்க. அது போக நமக்கு வேறு என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குன்னு பாருங்கள். பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் இது ஒரு போஸ்டிங் இருக்குது. பர்சனல் கிளர்க் டு மேனேஜிங் டைரக்டர்னு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேடு 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஈஓ ஆஃபீஸர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா கோஆப்ரேட்டிவில் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷனில் இருக்குது. அந்தந்த டிபார்ட்மெண்ட் பேரையும் கொடுத்துட்டாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் எடுக்க போகிறீங்க, இந்த போஸ்டிங் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ இந்த தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட் எங்கே இருக்குது, அந்த ஆஃபீஸ் உங்களுக்கு ஒரு நியரஸ்ட்டாக ஒரு வேளை இருந்தால் அந்த ஆஃபீஸை பற்றி இல்லை அந்த ஆஃபீஸில் வேறு யாராவது ஒர்க் பண்ணுறவங்க இருந்தால் அவங்கள்ட்ட வந்து இந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் கேட்டு வச்சுட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு போங்க. அடுத்து ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அதையும் வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு கொண்டு வந்துட்டாங்க. மில்க் ரெக்கார்டர் அந்த கிரேடு 3 அதையும் இதில் கொண்டாங்க. லேப் அசிஸ்டண்ட்டு, பில் கலெக்டரு, சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டு, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இவங்க எல்லா போஸ்டிங்கும் குரூப் 4லேயே கொண்டு வந்தாச்சு. அந்த லெவல் மட்டும் மாறுது, அதையும் பார்த்துக்கோங்க. நான் போனோடனே எனக்கு வந்து இந்த போஸ்டிங் போட்டுருந்துச்சு, அந்த போஸ்டிங் வந்து நான் டக்குன்னு எடுத்துட்டேன் அப்படிங்க இல்லாமல் அந்த லெவலை நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே 19500 வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல மில்க் ரெக்கார்டிலேருந்து பாருங்கள் 18200 தான் இருக்குது. அதேமாதிரி பில் கலெக்டருக்கு 19500, சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15900 தான் இருக்குது. ஃபாரஸ்ட் கார்டுக்கு 18200 தான் இருக்குது. ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் 18200 தான் இருக்குது. இந்த மாதிரி பே லெவல் வந்து பார்க்கும்போது அதையும் பார்த்துட்டு போஸ்டிங்கை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா போஸ்டிங்க்கும் ஒரே சேலரி இல்லை, சில போஸ்டிங்க்கு வந்து மாறுது. ஸோ ஃபாரஸ்ட் வாட்சருக்கு அதை விட சம்பளம் வந்து என்னது குறையுது. ட்ரைபல் யூத் ஃபாரஸ்ட் அவங்களுக்கும் சம்பளம் வந்து என்னது கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அதாவது ஜூனியர் இன்ஸ்பெக்டராக இருப்பாங்க, ஜேஆர்ஐயாக இருப்பாங்க. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் அவங்களுக்கு 20600 அதாவது பார்த்திங்கன்னா அவங்களும் லெவல் 10 தான் வாங்குவாங்க. அது ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. ஓகே, இப்போ இது ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ ஒரு 6244 நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி அறிவித்த வேகன்சி இது. ரெண்டாவது அந்த ஓவராலாக அந்த ஃபுல் பேஜ் தான் இந்த பேஜில் கொடுத்துருக்கேன். இதையுமே நீங்கள் வந்து என்ன பிடிஎஃப்பும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்தும் கையில் வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் அடெண்டம் 1A வந்து பார்த்திங்கன்னா திருத்தி அமைக்கப்பட்ட வேகன்சி அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்த 6244 ரெண்டாவது கூடுதலாக கொடுக்குறாங்க. அப்போ வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு டைப்பிஸ்ட்டு வேணும், எங்களுக்கு ஜேஏ வேணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிஸ்ட்டு அவங்களுக்கு வந்துச்சுன்னா அதையும் சேர்த்து இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லெவல் 8னா 19500, லெவல் 10 அப்படின்னாக்கா 20 நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா 20600. ஸோ இது ரெண்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ இந்த இதில் வந்து ஜேஏல எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லலாம் கேட்டிருக்காங்க, இதுக்கு எவ்வளோ வேகன்சி, டைப்பிஸ்ட்டில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லலாம் கேட்டிருக்காங்க, அடுத்து கேசியர் அசிஸ்டண்ட் எல்லாமே நம்ம அங்கே பார்த்துட்டோம். இதில் பார்க்காத புதுசாக இருக்க போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன், அசிஸ்டன்ட் சேல்ஸ் உமன். இந்த போஸ்டிங்கும் எதில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குரூப் 4ல் சேர்த்துருக்காங்க. அதேமாதிரி ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டையும் என்ன செஞ்சுருக்காங்க இது சேர்த்துருக்காங்க. அதுவும் லெவல் 8 தான். லெவல் 8 எங்கெல்லாம் வருதோ அதுக்கெல்லாம் சம்பளம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 19500. லெவல் 5 எங்கே வருதோ அது வந்து நம்ம மேலேயே நம்ம பார்த்தோம் 16800 பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஃபாரஸ்ட் கார்டு 18200 லெவல் 5க்கு. அதோட கீழே லெவல் போகும்போது அதோட சம்பளம் கம்மிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து தேர்டில் அடெண்டம் 1B அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து போஸ்டிங் வந்து என்ன ரிவைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா விஏஓ வந்து ஏற்கனவே வந்து நம்மளுக்கு 108ன்னு பார்த்தோம், அதை வந்து எனக்கு 400 ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ரிவைஸ்டுன்னு போட்டுட்டாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இதையும் சேர்த்து ஓவராலாக இதுதான் அப்படின்ற மீனிங். அதேமாதிரி நம்ம அங்கே முன்னாடி பார்த்தா அதே லிஸ்ட்டு தான். அதில் எந்தெந்த இடத்துலலாம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்களோ எங்கே ரிவைஸ் பண்ணலையோ அதில் 0 போட்டுட்டு மித்ததை மட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக ஒரு தடவை வந்து ரீட் பண்ணி பார்த்துருங்க. முன்னாடி கொடுத்தா அதே போஸ்டிங் தான், இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். அடெண்டம் 1Cயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக எந்தெந்த போஸ்டிங் மட்டும் ரிவைஸ் பண்ணுறாங்களோ அதை மட்டும் இருக்காங்க. 400ன்னு இருந்துச்சு, இப்போ விஏஓ 402 ஆயிடுச்சு. ஃபாரஸ்ட் கார்டு பார்க்கும்போது என்ன இருந்துச்சு இப்போ என்ன இருந்துச்சுங்கிறதையும் அந்த முன்னாடி உள்ள பிடிஎஃப் இதையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அடெண்டம் 1Cக்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 2 போஸ்ட்டு புதுசாக போட்டிருப்பாங்க. அந்த 2 போஸ்ட்டோட கீழே வந்து பே லெவல் என்னையும் நம்ம பார்த்துருவோம். அதில் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு மினிமம் எஜுகேஷன் வந்து 10th தான். அதேமாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி இருக்கணும்னு போட்டிருக்காங்க. ரெண்டுக்குமே லெவல் வந்து 8 தான்.
ஜூனியர் அசிஸ்டன்ட் அட்மின் ஸ்டாஃப் அப்படிங்கிறவங்களுக்கு 19 லெவல் 8 சம்பளம் கிடையாது, அதை விட கம்மி 18,000 போட்டிருக்காங்க. இது ரெண்டையும் நோட் பண்ணுறதுக்காக இந்த பேஜை தனியாக உங்களுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. அதனால் ஒவ்வொரு போஸ்டிங்குடைய சம்பளம் எவ்வளவு, அந்த போஸ்டிங் வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கவுன்சிலிங் போகணும். ஸோ இது அந்த ஓவரால் நம்ம பார்த்த டோட்டல் 9491 அப்படிங்கிறது. ஸோ நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேசிக் பே 19,500 இருந்துச்சு அப்படின்னாக்கா, இனிமேல் 2025 வரும்போது உங்களுக்கு டிஏ வந்து இப்போ இருக்க டிஏ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 56%. இப்போ நீங்கள் 2025 போகும்போது 59% ஆயிரும் கண்டிப்பாக. அப்போ அந்த பேசிக் பே 19,500 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த சலுகைகள்லாம் உண்டு. ஓவராலாக நீங்கள் உங்களோட மொத்த சம்பளம் வந்தீங்கன்னா 32,925. இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணி ஒரு 3 வருஷம் ஆகுறதுனால எங்களோட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 35 கிட்ட போயிடும். இதேமாதிரி உங்களுக்கு டிடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3000 சில்ல டிடக்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் கையில் நீங்கள் வாங்குகிற சம்பளம் 29,345 வாங்குவீங்க. போன ஒரு 6 மாதத்துலேயே இன்னொரு டிஏ கூடும். போனவுடனே உங்களோட ஃபஸ்ட்டு சேலரி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களோட சேலரி வந்து ரவுண்டாக 30 வந்து ரீச் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இப்போ நாங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டனால எங்களோட சேலரி வந்து ஒரு 33 சம்திங் வந்துருச்சு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் போகும்போது உங்களோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்டு 30 தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான். இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்துடும். அப்போ நீங்கள் சேர்ந்த 1 இயர்லேயே உங்களுக்கு வந்து 30லேருந்து நீங்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா 31 வரைக்கும் நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்க. டிஏ வந்து என்னன்னா ஒரு வருஷத்துக்கு 2 தடவை டிஏ கூடும். அந்த டிஏவையும் இன்க்ரிமெண்ட்டையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாங்கும்போது நீங்கள் வந்து 29 சம்திங், அடுத்து ஒரு 6 மந்த்தில் 30 ஆயிரும். அடுத்து 1 இயர் ஆகும்போது ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்குவீங்க. அப்போ 31 சம்திங்கில் நீங்கள் வந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு லெவல் 8 அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டாங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்தால் விஏஓவாக இருந்தாலும் சரி, டைப்பிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அது லெவல் 8ன்னு இருந்தால் அவங்க வாங்குகிற சேலரி வந்து 29,105 ரூபா. இது டைப்பிஸ்ட்டாக இருந்தாங்கன்னா 29,345 ரூபா. அந்த மற்ற போஸ்டிங்கை விட டைப்பிஸ்ட்டுக்கு வந்து என்னென்னா ஒரு 240 ரூபா அந்த ஸ்கில்லுக்காக வந்து என்னென்னா எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க, ஸ்பெஷல் அலவன்ஸ்னு. அதனால இந்த சேலரி தான் வந்து இருக்கும். ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் குரூப் ஃபார் கவுன்சிலிங் சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் போஸ்டிங் வைஸ் அதை டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டினா என்ன, ஸ்டேட் சீனியாரிட்டினா என்ன, இது ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும். அது என்னங்கிறது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும். நம்ம ஓவராலாக நான் சொல்ல போனோன்னா வந்து என்னென்னா, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டிங்கிறது நம்ம ஒரு தாசில்தார் கேட்ட அளவுக்கு போகிறோம். இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தாசில்தார் வரைக்கும் போகிறோம்னாக்கா நம்ம தாசில்தார் வரைக்குமே நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம். அதுக்கடுத்து டிசிஏ ப்ரொமோஷன் ஆகும்போது மட்டும்தான் வேறு டிஸ்ட்ரிக் போவோம். அது வரையும் நம்மளோட ஓன் டிஸ்ட்ரிக் தான். இது வேறு போஸ்டிங்கில் நீங்கள் ஜேஏ எடுத்து போகும்போது ஒவ்வொரு 3 வருஷத்துக்கும் ஒவ்வொரு 6 வருஷத்துக்கும் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா வேறு ஊருக்கு ப்ரொமோஷன் போடுவாங்க. அந்த தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன செய்ய ஒரு ரொட்டேஷனில் வருவீங்க. இது நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி எடுத்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வேலை பார்ப்பீங்க. ரொட்டேஷன் வைஸாக தாலுக்கா வைஸாக மட்டும்தான் ரொட்டேஷன் பண்ணுவீங்க. சப்போஸ் சில பேர்லாம் வந்து வயசுக்கு அதிகமான டயத்தில் போய் நீங்கள் போய் வேலைக்கு சேரும்போது அவங்க ஒரு 10 வருஷம் தான் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா அந்த 10 வருஷமே அவங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒர்க் பண்ணிடுவாங்க டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியாக இருந்தால். இது அவங்க ஸ்டேட் சீனியாரிட்டி எடுத்தாங்க அப்படின்னாக்கா அந்த 10 வருஷத்துக்குள்ளே அவங்க எந்தெந்த ஊருக்கு வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்க 9,491 போஸ்டிங்லேயும் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி எவ்வளோ இருக்குது, ஸ்டேட் சீனியாரிட்டி எவ்வளோ இருக்குங்கிறது பிரித்து கவுண்டிங் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.